உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தடம் 360 நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் திரு பிரேம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தாட்சாணி. நிச்சயமாக உலக அரங்குல ஈழத்தமிழர்கள் சார்பில நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில தாய் தமிழகத்துல, அதாவது தொப்புள் கொடி உறவுகளான தாய் தமிழகத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, ஒரு கட்சி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல வந்து நிறைய ஈழம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு புறம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்துல வந்து எங்களுக்கான ஒரு பேசுவதற்கான ஒரு தளம் இங்க இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இதே போல முக்கியமாக இந்த கட்சி சார்ந்த, அதாவது நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை ஈழத்திலும் தொடர்பு படுத்தி சில இடங்கள், அதுவும் குறிப்பாக வல்வெட்டித்துறையில வந்து ஒரு பட்டம் நாம் தமிழர் கட்சி சின்னம் வைத்து ஏற்றப்பட்டது. இந்த தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த அரசியல், இப்ப என்றால் அது தமிழ்நாட்டில் நடக்க போற ஒரு தேர்தலுக்கான ஒரு அரசியல் போக்குல வல்வெட்டித்துறையில் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து அந்த சின்னம் பட்டமாக ஏத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா இது எப்படி எடுத்துக்கொள்றது? இதுக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? வல்வெட்டித்துறையில் பட்டம் ஏற்றியது அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். பட்டங்கள் அங்கு பல வடிவங்களில் பறக்கும். இராணுவ தாங்கிகள் முதல் போர் விமானங்கள் வரை, முன்னர் விடுதலை புலிகளின் அந்த சின்னங்கள் வரை பறக்கும். இந்த முறை கூட பட்டமேற்றும் திருவிழாக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கடல் புலிகளுடைய ஒரு கப்பல் ஒன்று பறக்க விட்டிருந்தார்கள். ஆனா அந்த பட்டமேத்திர திருவிழான்றது இப்ப எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பொங்கலோடு முடிந்துடும். பொங்கலுக்கு பிறகு அது டிசம்பரில் தொடங்கி பொங்கலோடு பட்டம் ஏத்துற அந்த நிகழ்வு என்பது முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அது யாரும் ஏத்துறது இல்ல, அதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல இது புதிதாக இந்த இந்த ஒரு கட்சிக்காக ஏற்றப்பட்ட பட்டம். அப்ப இது கொஞ்சம் மேலும் ஒரு விஷயம் இருக்கு தானே, என்ன சொன்னா அந்த வீடியோக்கள் எல்லாம் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. உண்மையில் அது இப்பொழுது தமிழக தேர்தல் களம் என்றால் அக்கறை அதிர்வுகள் இக்கரையிலும் ஒலிக்கும். அது ஒரு புதுமையான விடயம் அல்ல. அத்துடன் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு குறித்து நாம் தமிழர் கட்சி அழுத்தமாக பேசி வரும் நிலையில் அதே தமிழ் தேசியத்தை ஈழத்தமிழர்களும் பேசுவதால் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சீமான் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அந்த தமிழ் தேசியம் என்கின்ற வகையில் சீமானை எதிர்ப்பவர்களும் சரி ஆதரிப்பவர்களும் சரி இந்த தளத்தில் தான் நின்று உரையாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சீமானை எதிர்ப்பவர்கள் தமிழ் தேசியத்தை அவர் தனது சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆனால் சீமான் என்னவென்றால் இந்த தமிழ் தேசியம் இல்லையென்றால் இந்த தமிழர் தாயக விடுதலை போராட்டத்தின் அழிவில் தான் தனது கட்சி பிறந்தது, அந்த வழியில் பிறந்த கட்சி என்றபடியால் அவர் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். அது ஒரு புதுமையான விடயம் இல்லை. அவர் தமிழ் தேசியம் சார்ந்து பேசுவதில் என்றால் அது சார்ந்த நகர்வழி எடுப்பது புதுமையான விடயம் இல்லை. இப்போது தமிழக அரசியல் களம் சூடு பிடிப்பதால் அந்த சூடு இந்த தளத்திலும் தொற்றி இருக்கின்றது. அது வல்வெட்டித்துறை வரையிலும் நகர்ந்திருக்கிறது. தமிழர் தாயத்திலும் சீமானுக்குரிய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஆகையால் அது அவ்வாறான ஒரு ஆதரவாளர் இந்த பட்டத்தை ஏற்றி இருக்கலாம். ஆகையால் அதற்கு பெரிதாக ஒரு அதுக்கு பின்புலம் என்ன என்பதை ஆய்வு செய்து எடுத்து இது தமிழக தேர்தல் களத்தில் ஒரு களத்தின் ஒரு அதிர்வு இக்கரையிலும் ஒழித்திருக்கின்றது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா இந்த இடத்துல வந்து அந்த மாநாடு ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது வந்து தமிழ் தேசிய தளத்துல இயங்கிய மிகப்பெரிய வரலாற்றுக்கு உரியவர்களினுடைய பலரினுடைய படங்கள் பதாதைகளாக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இங்க தமிழ் தேசிய தளத்துல தமிழகத்துல வந்து இயங்கியவர்கள் சொல்லி மிக பெரியார்களுடைய நிறைய பெரியவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல வந்து புலிகளினுடைய மாவீரர்களினுடைய ஒரு மிகப்பெரிய பதாதைகளினுடைய மிகப்பெரிய ஒரு தொகுப்பு வைக்கப்பட்டிருந்தது. இது புலம்பெயர்ந்த தமிழர்களையும் நிலத்தில் வாழுகின்ற தமிழர்களையும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று அடிப்படையில் ஒன்றை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சீமானை ஆதரிப்பவர்களும் சரி எதிர்ப்பவர்களும் சரி வேறு வழியின்றி இந்த தமிழ் தேசிய தளத்தில் தான் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அண்மை காலமாக இந்த தளம் இன்னும் ஒரு பரிமாணத்துக்கு சென்று அது பெரியாரிய எதிர்ப்பாக வந்தது வேறு விடயம். ஆனால் சீமானை பொறுத்தவரை அவர் இந்த மாவீரர்களை இல்லைனால் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஒரு நீட்சியாகத்தான் தான் ஒரு அரசியல் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர் இந்த விடயங்களை நிச்சயமாக அதற்கு பயன்படுத்துவார். அது யாருமே அதை என்னென்றால் இது தமிழ் தேசிய
இதில் ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டம் ஒரு முக்கிய அடையாளம் என்றபடியால் அது ஒரு பொது அடையாளமாக இப்பொழுது தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியால் கூட கையாளப்படுகின்றது. இது இந்த அளவிற்கு செறிவில்லை என்பதற்கு அப்பால் சீமானை எதிர்ப்பவர்களும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதனை உணர்ந்தாலும் அதனை உண்மையில் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். விடுதலை போராட்டத்தின் உரைநிலைக்கு பின்னர் தலைவர் பிரபாகரனையோ அல்லது அதன் நீட்சியோ தமிழகத்தில் அதிகம் ஒலிக்க விட்ட, இல்லையென்றால் அந்த அடையாளத்தை அழிய விடாமல் பாதுகாத்த முகங்களில் சீமானும் ஒருவர். ஆனால் அதேவேளை சீமானை எதிர்ப்பவர்கள் அவர் சுயலாபத்துக்காகத்தான் அதனை பயன்படுத்துகின்றார் என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள். அது வேறு விடயம். ஆனால் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் இந்த அளவுக்கு தமிழர் தாயக தலைவரை, இல்லைன்னா தமிழ் தேசிய தலைவரை தமிழகத்தில் துணிந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்றால் அது நீங்கள் விருப்பு வெறுப்பன்றி நாம் தமிழர் கட்சியை தான் சொல்ல முடியும், இல்லையா? வேறு கட்சிகள் நாம் அவர்களும் தமிழ் தேசிய துடன் தொடர்பட்டாலும், இல்லைன்னா விடுதலை புலிகளுடன் தொடர்பட்டாலும், ஏற்கனவே தலைவருடன் பரிச்சயம் கொண்டாலும் இப்போது அவர்கள் அதனை பெரிதும் பேசுவதில்லை. அந்த வகையில் சீமான் தொடர்ந்தும் பேசுகின்றார். அவரது மீதான விருப்பு வெறுப்புக்கு, இல்லைன்னா விமர்சனத்துக்கு அப்பால் இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக. இந்த இடத்துல இன்னொரு தமிழகம் சார்ந்த ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தல் வரப்போகிறது. இது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்ட மாநாடு அப்படி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த மாநாடு ஒரு சீரிய முறையில் மிகப்பெரிய ஒழுக்கத்தோடு பல விளம்பியங்களோடு அந்த மாநாடு நடந்ததை நாம் பார்க்கிறோம். இது இப்படி இருக்கு. இதே போல மே மாதம் 17ஆம் தேதியை தமிழ் தேசிய மாநாடாக கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு அனுஷ்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களும் பல அறிக்கைகளை விட்டிருந்தார். இந்த இது எல்லாம் இது ஒரு தேர்தல் அரசியல்னு சொன்னா இது என்ன அரசியல்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திருமாவளவனை பொறுத்தவரை அவர் அண்மை காலமாக மிக சர்ச்சைகளில் சிக்கி இருக்கின்றார். ஒன்று, தேசிய தலைவரின் அந்த சாதி மறுப்பு திருமணம் சார்ந்த விடயத்தில் அவர் சொன்ன ஒரு விடயம் அது பிறழ்வு என அவரே தன்னிலை விளக்கத்தை கொடுத்தார். என்றாலும் அது ஒரு வகையில் அவர் மீதான விமர்சனத்தை, இல்லையென்றால் தமிழர் நாயக மக்கள் அவர் மீது ஒரு வகையில் ஒரு விருப்பமற்ற தன்மையை கொண்டு வரும் வகையில் அமைந்து விட்டது. குறிப்பாக முன்னாள் மூத்த போராளி பசீர் காக்கா அவர்கள், மனோகர் அவர்கள் கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக மாநாட்டை முன்வைத்து திருமாவளவன் கருத்து மிகவும் வருந்தத்தக்கது, அது ஈழத்தமிழ் மக்களை புண்படுத்தி இருக்கின்றது என்ற வகையில் கருத்து தெரிவித்த பின்னர் தான் வேறு வழியின்றி அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்தார். அது ஒரு கருத்து பிறழ்வாக அமைந்து விட்டது என கூறினார். என்றாலும் அது உண்மையில் திருமாவளவன் அந்த விடயத்தை எடுத்திருக்க வேண்டுமா என்பது ஒரு விடயம். இப்பொழுது என்னென்றால் திருமாவளவன் போன்ற திமுகவின் பங்காளி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு, சீமானை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய ஒரு பிளிட்ஸ் கிரிக் தாக்குதலை நடத்தி இருக்கிறார். அது பெரியாரியம் சார்ந்தது. அது மிகப்பெரிய ஒரு உலுப்பத்தை உலுப்பி இருக்கிறது. வேறு வழியின்றி அதை ஒரு பேசுபொருளையே உருவாக்கி விட்டது. இதுவரை பெரியாரை பிம்பமாக வைத்திருந்த அந்த அந்த பிம்பத்தை சீமான் அந்த அவர் பிராமணிய கடற்பாறையை கொண்டு தகர்த்தாரோ இல்லையோ, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் வேறு வழியின்றி திருமாவளவன் போன்றவர்களுக்கும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக திருமாவளவனின் கூட்டணி அல்ல என்றால் திருமாவளவன் மீது முன்வைக்கப்படும் அவர் போருக்கு பின்னர் அந்த இரத்தம் காய்வதற்கு முன்னர் ராஜபக்சவை சந்தித்தது தொடர்பான விமர்சனங்கள் வரை அந்த மீள் சுழற்சி தாக்கங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் வேறு வழி என்று திருமாவளவனும் தானும், ஆனா உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் அந்த தேசிய மீதான பற்று அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரது அந்த தேர்தல் கூட்டணி காரணமாக அவரும் வேறு வழியின்றி இந்த சிக்கலுக்குள் இழுபட வேண்டி இருப்பதால் இந்த தடத்தில், அதாவது சீமானை எதிர்க்க வேண்டிய தடத்தில் அவரும் மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசியம் சார்ந்த, இல்லையென்றால் ஈழத்தமிழர்கள் சார்ந்த, முள்ளிவாய்க்கால் பேரவுடன் சார்ந்த நாட்களை ஒரு அரசியல் கருவியாக எடுக்க வேண்டிய நிர்பந்தம். குறிப்பாக அவர் இந்த கருவியை சில வேளைகளில் தலைவரின் அந்த சாதி மறுப்பு திருமணம் குறித்த கருத்துக்கான ஒரு பிராயச்சித்தமாக, இல்லையென்றால் அதற்கு ஒரு எதிர்வினையாக கூட இந்த நீங்கள் கூறிய அந்த மே முள்ளிவாய்க்கால் நாட்களுடனான அந்த அந்த மாநாட்டை தெரிவு செய்திருக்க கூடும். நிச்சயமாக. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு. அந்த மாநாட்டிலே தேசிய தலைவருக்கு நினைவஞ்சலி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது விருப்பு சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஏற்கனவே புலம்பெயர் நாடுகளில் அவ்வாறான ஒரு நினைவு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. என்றால்
இது ஒரு சிக்கல். 16 வருடங்கள் கடந்து 17 வருடம் ஆகும் பொழுதும் இந்த தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பான சர்ச்சைகள் நீடிக்கின்றன. இன்று கூட சிலருக்கு அந்த யதார்த்தம் கசப்பாக இருந்தாலும் அதனை வெளியாக ஏற்றுக்கொள்ள மறக்கின்றார்கள். ஏனென்றால் அது தேசிய தலைவர் மீது வைத்திருக்கும் அவர்கள் என்பது அபிரிவிதமான அன்பு. மற்றது என்றால் அந்த இறுக்கமான ஒரு அன்பு என்றால் அது நீங்களும் அதனை தனிப்பட்ட ரீதியில் சில கசப்பான யதார்த்தங்களையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள். ஆனால் அந்த வகையில் தேசிய தலைவர் குறித்த இருப்பு தொடர்ந்தும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது கால நீட்சி எவ்வாறோ உங்களை தேய்மானம் அடைய வைக்கும். என்னவென்றால் காலம் கடக்க கடக்க தேசிய தலைவர் பிரசன்னம் இன்னமும் பொது வழியில் இல்லாத ஒரு நிலைமை இவ்வாறான எதிர் நகர்வுகளையும் தீவிரப்படுத்தத்தான் செய்யும். அது இயற்கையானது. ஏனென்றால் இப்பொழுது அவரது அவர் இருப்பு இருந்தால் அவர்தான் அதனை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மிக ஒரு இக்கட்டான நிலை இருக்கின்றது. ஆனால் அது இதுவரை நடைபெறாததால் இவ்வாறான நகர்வுகளும் எதிர்பார்க்கத்தக்கதுதான். நிஜமா. இந்த இடத்துல மீண்டும் நான் சீமானுடைய இந்த மாநாட்டுக்கு வந்தோம்னு சொன்னால், மாநாட்டுல தமிழ்நாட்டினுடைய கொடி ஏற்றப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல அண்மையில் அவர்களுடைய ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு லோகோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த லோகோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிவப்பு நிறத்துல தமிழ்நாட்டு வரைபடமும், அதே போல சிவப்பு நிறத்தில் தமிழீழத்தினுடைய வரைபடமும் சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னணி அல்லது இதனுடைய சாராம்சத்தை ஒரு ஊடகவியலாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்களே குறிப்பிட்டபடி அவர் அந்த லோகோவை ஒரு ஊடகத்திற்குத்தான் அறிமுகம் செய்து இருக்கின்றார்கள் இல்லையா? ஆகையால் அந்த ஊடக பரப்பு தமிழ் மொழி என்ற வகையில் தமிழ் மொழி ஒரு ஊடகமாக தாய் தமிழகத்தையும் தமிழர் தாயத்தையும் இணைப்பதாக, அதாவது ஊடக வீச்சு இணைப்பதாக கருதி இருக்கலாம். நீங்கள் அதற்கு பௌதீக ரீதியிலும் சில விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் வழங்க முற்படலாம். அதாவது தரைவழியில் அவர் அதனை குறிப்பிடுகின்றார் என்று அல்ல. ஏனென்றால் தமிழக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஈழத்தமிழர்களும் ஆர்கசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஈழத்தமிழர்கள் இப்பொழுது தமிழக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார். ஆகையால் இந்த ஊடக வீச்சு தமிழர் தாயத்துக்கும் செல்லும் என்ற வகையில் அவர் அதாவது தமிழர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அங்கு இந்த தமது ஊடக வீச்சு இருக்கும் என்பதை காட்டலாம். அதற்காக அவர் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்தையும் ஒரே வரைபடத்தில் காட்ட முடியாது என்பதாக இருக்கலாம். அதே போல நீங்கள் சில வேளைகளில் உள்ள கிடக்கையில் சிந்தித்திருந்தால் அவர் ஒரு வித்தியாசமாக இதனை அகண்ட தமிழர் தாயம் என்கின்ற ரீதியில் முன்னைய அந்த கோட்பாடுகளுக்கு மீள் உருவாக்கம் செய்ய தலைப்படுகின்றாரா என நீங்கள் நினைத்தால் அதற்கும் ஒரு ஊடகமான பதில் இருக்கக்கூடும். அது தமிழ் தேசியம் சார்ந்து பேசும் ஒரு தரப்பு அவ்வாறான ஒரு ஊடக லோகோவை எழுந்தால் அதற்கு மறைபொருளான விடயங்களும் பதிந்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு ஊடகம் என்றபடியால் இந்த ஊடகத்தின் பார்வையாளர்கள் தமிழகத்திலும் இருக்கின்றார்கள், தமிழர் என்கின்ற ரீதியில் இலங்கையில் உள்ள தமிழ் பகுதிகளிலும் இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடலாம். அப்படி பார்த்தா மலையக பகுதியும் அவர் குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் மலையக பகுதி இல்லை என்றால் அது நீங்கள் கூறிய அந்த ஊடகங்களுக்கும் விடைகள் இருக்கக்கூடும் இல்லையா? நிச்சயமா. ஏனென்று சொன்னால் இன்றைய வரைக்குமே நீங்க அந்த பௌத்த மாநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பௌத்த தேரர்கள் எல்லாம் ஒரு மாதிரி கதறுகிறார்கள். சோழர்கள் இன்றைக்கும் பிடித்து விடுவார்கள், தமிழ்நாட்டோடு இணைத்து விடுவார்கள் என்று. ஆல்ரெடி இலங்கைக்கு அந்த பயம் இருக்கு. அது ஆரம்ப காலத்துல சொல்லி சிங்களவர்களுடைய வெறுப்பு அப்படின்றதே சோழர்கள் கால வெறுப்பு தான் தமிழர்கள் மீது அப்படின்னு சொல்லுகின்ற தத்துவாசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இது இலங்கை சார்ந்து இந்தியா மேல அல்ல சிங்களவர்கள் சார்ந்து தமிழர்கள் மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயம், பாதிப்பு. அதே நேரத்தில் இன்னொரு கோட்பாடும் இருக்கிறது. தனி தமிழீழம் அப்படி என்று அமைந்து விட்டால் அது இந்தியாவினுடைய உள்ளக கட்டமைப்புக்கு அல்லது இந்தியாவினுடைய நலனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக விளைந்துவிடும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் சுயாட்சியாக தனிநாடு கேட்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை சார்ந்து சிந்திப்பவர்கள் அல்லது டிப்ளோமேட்ஸ் இது ஈழத்தை மறக்கின்ற ஒரு யுக்தியாகவும் ஈழத்தை மறக்கின்ற ஒரு விஷயமாகவும் இன்று வரைக்கும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படியான கோட்டுப்படங்கள் அல்லது இப்படியான ஒரு வேலை திட்டங்கள் அப்படின்றது இது ஈழத்தின் நகர்வை நோக்கி நகர்றதுக்கு இன்னும் சில தடங்கல்களையும் தடைகளையும் கொடுக்காதா? ஏனென்றால் இந்த அரங்கத்துல ஒரு தமிழ்நாட்டினுடைய கொடியும் ஏற்றப்பட்டிருந்தது. சோ இது ஈழத்துக்கான ஒரு பின்னகர்வையோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலை மீண்டும் வளர்த்து விடாதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்கள் இதை ரிவர்ஸ் ஆகத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அப்பொழுது விடுதலை புலிகள் மிக எழுச்சி அடைந்த காலத்தில் தான் இந்தியாவுக்கு, அதாவது நீங்கள் அகண்ட ஈழம் என்பது தமிழகத்தை சேர்த்துத்தான் விடுதலை புலிகள்
அதாவது ஒரு தமிழர்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி கொள்கிறார்கள், உருவாக்க தலைப்படுவார்கள் என்கின்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. நீங்கள் கூறியபடி டெல்லியில் உருவாக்கப்பட்டது. டெல்லிக்கு உசுப்பேற்றுவதற்காக ஜிஆர் காலத்தில் அது கொழும்பிலிருந்தும் அந்த கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. அதாவது முதலில் விடுதலை புலிகள் தமிழீழத்தை தான் கேட்பார்கள், அதன் பின்னர் அது அகண்ட தமிழீழமாக இந்தியாவின் தமிழ்நாட்டையும் பெறவும், அதாவது விடுதலை புலிகள் ஒரு தமக்கென ஒரு தமிழீழத்தை உருவாக்கி விட்டால் நீங்கள் கூறியது போல தமிழகத்தில் உள்ள சக்திகளும் அதனுடன் இணையும் வகையில் ஒரு அகண்ட ஈழ கனவை நனவாக்க தலைப்படுவார்கள் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருந்தது. ஆனால் அந்த கருத்துருவாக்கத்துக்கு ஏற்கனவே தேசிய தலைவர் மிக தெளிவான விடையை பல இடங்களுக்கு முதலே அறிவித்து விட்டார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் சொல்வது ரிவர்ஸ் ஆகும். இப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து தானே அது வருகின்றதா? முன்னர் வந்தது விடுதலை புலிகளின் போரில் இருந்து அகண்ட தமிழீழம் தமிழகத்தை நோக்கி வரும் என்கின்ற கருத்துருவாக்கம். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறுவது பெரும் தமிழகத்திலிருந்து சிறிய தமிழர் தாயகத்திற்கு ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகின்றதா என்கின்ற வகையில் தான் இருக்கின்றது. ஆனால் சீமானை பொறுத்தவரை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அது இன்றளவும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம், அதாவது விடுதலை புலிகள் நீட்சியாக தம்மை சித்தரித்துக் கொள்வதால் அது சில வழிகளில் இங்கிருந்துதான் அவர் அதனை தொடங்குகின்றார். ஏனென்றால் அவர் வீழ்ந்த மாவீரர்களின் லட்சியத்தின் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது என சொல்லுகின்றார். ஆகையால் இது சில வழிகளில், ஆனால் பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு துருப்புச்சீட்டு வேண்டும் என்றால் இதில் இந்த விடயத்தையும் நீங்கள் கூறியது போல டெல்லி அல்ல என்றால் யாராவது ஊதி பெருப்பிக்கலாம். ஆனால் ஏற்கனவே இது தமிழர் தாயகம் என்றால் ஈழத்தமிழர்களின் தேசிய உரிமை போராட்டம் என்பது எந்த பகுதிக்கு என்பதை தலைவரும் பல தடவை கூறியிருக்கிறார். அண்டன் பாலசிங்கம் அவர்களும் தத்துவ ஆசிரியர் தேசத்தின் குரல் அவர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதாவது ஈழத்தமிழர்கள் என்பது எமது தாயகம், வடக்கு கிழக்கு சார்ந்த தாயகம். மலையகத்தை கூட, மலையகத்துக்கும் இந்த ஈழத்தை கேட்கின்றீர்களா என்று பல இடங்களுக்கு முன்னரே அண்டன் பாலசிங்கம் அவர்களிடம் கூட கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் அப்பொழுது தெளிவாக நிராகரித்தார். அதாவது சுயநிர்ணய அடிப்படையில் ஒரு தமிழக தேசம் என்கின்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு தான் எங்கள் எடுத்து அது பூர்வீக நிலம் அல்லவா. மலையக தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் பிரித்தானியர்கள் ஆட்சி காலத்தில். ஆகையால் அவர்களுக்கு அது பூர்வீக நிலம் அல்ல. ஆகையால் அதனை இணைக்க முடியாது என்பது மிக தெளிவாக கூறினார். ஆனால் இலங்கையில் அவர்களுக்கு சமத்துவம் தேவை. அந்த சமத்துவத்தை தமிழர் தாயகம், சுதந்திர தமிழர் தாயகம் உருவானால் அதனை கொடுக்கும் என்பது வேறு விடயம். ஆனால் தமிழர் தாயக கோட்பாட்டில் வடக்கு கிழக்கு என்ற சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில், லெனின் கூறும் சுயநிர்ணய தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு தான் அந்த சுயநிர்ணய கோட்பாடு பொருந்தி கொள்ளும். இந்த பொதுவான நிலம், பொதுவான ஒரு மொழி, பொதுவான வாழ்விலம், பொருளாதார பின்புலங்கள் எல்லாம் தமிழர் தாயகத்திற்கு இயற்கையாகவே அது காலங்காலமாகவே இருந்தது என்ற அடிப்படையில் இது ஒரு பூச்சாண்டித்தனம். அதாவது அகண்ட ஈழக்கனவு மீண்டும் உருவாக்கப்படுவது என்பது ஒரு பூச்சாண்டித்தனம். அது அந்த பூச்சாண்டி பல வருடங்களாக இருக்கிறது. இப்பொழுது சில வேளையில் நீங்கள் கூறியது போல இந்த நாம் தமிழர் கட்சியின் இந்த தேர்தல் அரசியலுக்குள் அது மீண்டும் சில வேளைகளில் முனைப்பாக்கப்படலாம். இது நாம் ஒரு தேர்தல் ஸ்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா என்டிகேயினுடைய? இல்லை, அடிப்படையில் நீங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். சீமானை பொறுத்தவரை அடிப்படையில் ஒரு அரசியல் தலைவர். அவர் என்னதான் என்றாலும் அவர் இப்பொழுது தேர்தல் அரசியலில் இருக்கின்றார். ஆனால் அவர் விடுதலை புலிகள் மீது அல்லது இந்த தமிழ் தேசியம் மீது பற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனால் தமிழர் தாயகம் விடுதலை போராட்டம் அரசியல்வாதிகள் அவர்கள் போராளிகள். சீமான் அரசியல் போராளிகளாக தமது தொண்டர்களை சித்தரித்துக் கொண்டாலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்றால் தமிழர் தாயக போராட்டத்தின் இலக்கு வேறு. சீமானவர்கள் என்னதான் தமிழர் தாயகத்தின் போராட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டாலும் அவர் இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்யும் ஒரு தலைவர். அவர் ஆகக்கூடியது மாநில சுயாட்சிக்காக, இல்லை என்றால் சுயாட்சி கூடின உரிமையைத்தான் அவர் கோர முடியும். அவர் தமிழர் தாயகத்தை போல சுதந்திர தமிழகத்தை கோர முடியாது அல்லவா. அது மிக சிக்கல். ஆகையால் அடிப்படையிலான இந்த ஈர்ப்பு இருக்கும்.
ஆனால் அது அரசியல் என்பது வித்தியாசமானது, இரண்டுக்கும் அது வித்தியாசமானது. ஆனால் இதனை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதாவது தமிழர் நாயகத்தின் இந்த இப்பொழுது உடையவன் இல்லா செயலியாக இருக்கின்றது, அது கசப்பான ஒரு யதார்த்தம். ஆகையால் இந்த அரசியல் எல்லாரையும் ஆர்கசித்தால் அதனை தடுப்பதற்கு யாரும் இல்லையே. சீமான் மீது விமர்சிப்பவர்கள் மாத்திரம் அதனை விமர்சித்துக் கொள்ளலாம், ஆனால் சீமான் தன் வழியே செல்வார். இதுதான் யதார்த்தம். நிச்சயமா. அதாவது ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி உலகம் எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது அண்மையில் நடந்த அரசியல் நகர்வு என்ன, அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால், இந்த நமல் ராஜபக்ஷ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மற்றும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பேருரையாற்றுவதற்கு சென்றார். அவர் தடுக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். இந்த தடுக்கப்பட்டது அப்படி என்பது உண்மையாகவே புலம்பெயர் தமிழர்களுடைய வெற்றி என்று பார்க்கிறீர்களா? இதுக்கு பின்னால ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியல் ரீதியாக தமிழர்கள் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். இல்ல, இது ஒரு நீட்சி தான். இது 2010 மஹிந்த ராஜபக்ஷ இதே போல உரையாற்ற வந்தார். அன்றும் புலம்பெயர் தமிழர்கள் திரண்டு நின்று அந்த உரையை தடுத்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள், அவரை லண்டனிலிருந்து வெளியேற்றினார்கள். இது அறிந்த உண்மை. அப்பொழுது நான் ஊடகராகத்தான் இருந்தேன். ஆனால் இதில் தற்சான ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல இது கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களின் நிகழ்வு அல்ல. பலரும் அதனை பல்கலைக்கழகங்களின் நிகழ்வு என இருக்கிறார்கள். அது அல்ல. இது இரண்டுமே ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியன்ஸ் எனப்படும் விவாத சங்கங்களின் நிகழ்வு. இந்த விவாத சங்கங்கள் பல்கலைக்கழக சமூகத்துடன், இந்த மாணவ சமூகத்துடன் தொடர்பட்டிருந்தாலும் பல்கலைக்கழக நிர்வாகங்களுடன் இந்த சங்கங்களுக்கு எந்தவித நேரடியான தொடர்பு அல்ல. அது ஒரு விவாத சங்கம், அந்த இடங்களில் இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் அதில் கூடுதலான உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த விவாத சங்கங்கள், குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கம் மிக பழமையானது, 200 வருட காலம் உள்ளது. பல புகழ்பூத்த உலக தலைவர்கள் அதில் உரையாற்றி இருக்கின்றார்கள். பெரும் விஞ்ஞானியாக கருதப்படும் ஐன்ஸ்டீன் முதல் பில் கிளின்டன் வரை, எலிசபெத் மகாராணி, டெஸ்மண்ட் டூட்டு தென்னாப்பிரிக்க ஆயர் போன்ற பலரும் அதில் உரையாற்றி இருக்கிறார். ஆகையால் அந்த அரங்கம் முக்கியம். ஆகையால் இப்பொழுது ராஜபக்சக்களை பொறுத்தவரை நாமல் ராஜபக்சவை அடுத்த அரசியல் வாரிசாக உருவாக்க தலைப்படுகின்றார்கள். எதிர்கால அரசு தலைவர் வேட்பாளராக ராஜபக்சகளின் தரப்பில் அவர்தான் களமிறக்கப்படும். ஆகையால் இந்த அரங்கத்தில் அவரை ஏற்றிவிட்டால் அவர்களுக்கு ஒரு போக்கஸ் கிடைக்கும். நாமல் ராஜபக்சவுக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் யூனியன் உரையில் ஒரு போக்கஸ் கிடைக்கும் என்பது உண்மை. அவர் ஏறிய அந்த உரையை வழங்கியிருந்தால் அது உண்மையில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கும். ஆகையால் இது பேக்ஃபயர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் மிகப்பெரிய அளவு. நிச்சயமாக. ஆனால் என்னவென்றால் இதில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். கடந்த முறையை விட ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமல் ராஜபக்சவின் உரையை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற இரகசியமான நகர்வுகளை எல்லாம் செய்தது. இதனால் 25ஆம் தேதி நாளைதான் நாமல் ராஜபக்சவின் உரை ஒரிஜினல் அஜெண்டாவில் திட்டமிடப்பட்டிருந்தது ஆக்ஸ்போர்ட் யூனியன். ஆனால் இந்த உரையை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னகர்த்தி நேற்றே, அதாவது 23ஆம் தேதியே நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழ் மக்களும் சளைக்காமல் தமது போராட்டத்தையும் 25ஆம் தேதிக்கு பதிலாக, என்னென்றால் அவர்களும் 25ஆம் தேதிக்கு தான் போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்னென்றால் உண்மையில் 25ஆம் தேதி தான் நாமல் ராஜபக்ச பேச இருந்தார். புலம்பெயர் தமிழ் மக்களும் உடனடியாக சளைக்காமல் தமது போராட்டத்தை 23ஆம் தேதி, அதாவது நேற்று திங்கட்கிழமை 3 மணிக்கு ஒழுங்கு செய்தது ஆக்ஸ்போர்ட் யூனியனுக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருக்கிறது. அது இதனை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்கள் தமது போராட்டத்தின்படியே 25ஆம் தேதி தானே போராடுவார்கள். அதற்கு முதல் நாங்கள் உரையை முடித்து விடலாம் என திட்டமிட்டது. ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் மீண்டும் காவல்துறையிடம் அனுமதி கோரி இந்த போராட்டத்தை முன்னகர்த்தியதால் அந்த போராட்டத்தில் காசாவுக்கான பலஸ்தீன அமைப்பும் இணைந்து கொள்ளும் என்கின்ற ஒரு நிலைமை வந்ததால் ஆக்ஸ்போர்ட் யூனியன் உண்மையில் பயந்து விட்டது. ஆகையால் இது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வரும் என இறுதியில் அதுவும் அந்த நிகழ்ச்சியை மீளெடுத்தது. கேம்பிரிட்ஜ் யூனியன் ஆரம்பத்திலேயே அந்த நிகழ்ச்சியை மீளெடுத்து விட்டது. இதற்கு ஜோலி இவர் கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனியன் கடந்த முறையும் மஹிந்த ராஜபக்சவின் உரையை 2010ஆம் ஆண்டு வழங்க முற்பட்டது. 16 வருடங்கள் கழித்து அவரது மகனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் இந்த முறையும் அந்த அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தந்தைக்கும் அடித்த புலம்பெயர் தமிழ் மக்கள் இப்பொழுது தனியனின் அந்த உரை வாய்ப்புக்கும் அடித்திருக்கிறார்கள். இது ஒரு நீங்கள் சொல்லியது போல குறியீட்டு வெற்றி. கசப்பா இருந்தாலும் தேய்மானம் இருக்கிறது. கடந்த முறை மஹிந்த ராஜபக்ச காட்டிய அந்த எழுச்சி நாமல் ராஜபக்சவில் ஆக தேய்மானம் இருக்குது. இதுவும் ஒரு புறத்தே புலம்பெயர் டயஸ்போரா கணக்கில் எடுக்க வேண்டிய விடயம் என்பதையும் உணர வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே ஒரு தேசிய இனத்திற்கு எதிர்ப்பு வந்தால் அது தேசிய இனம்
பூரணியில் திரளும் என்பது ஒரு நியதி. அந்த நியதி இந்த முறையும் பிரித்தானியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக இப்ப ஒரு 16 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு தந்தைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது ராஜபக்ஷக்கு நடந்த நிகழ்வு இப்போ நமல் ராஜபக்ஷவுக்கும் நடந்திருக்கிறேன்னு சொன்னா இவர்கள் கண்டிப்பாக ஒரு அடிப்பட்ட பாம்புகள். இது ஒரு மிகப்பெரிய உலகத்தரத்திலான ஒரு மிகப்பெரிய அவமானம். இதை இவர் எப்படி நகர்த்துவார்கள்? இதை மீண்டும் இலங்கைக்குள்ள கொண்டு போய் இனவாதமாக கக்குவார்களா? எப்படி நகர்த்த போகிறார்? இது பத்தி ஏதாவது உங்களுடைய அனுமானம்? இல்லை, கடந்த 2024 தேர்தலிலே இவர்கள் இளைஞர்களாலே செத்தபாபாக மாற்றப்பட்டு விட்டார்கள். நாமல் ராஜபக்சவே மக்களின் தேர்தலை எதிர்கொள்ளாத ஒருவரை, அவரே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. கடந்த தேர்தலில் அவர்களுக்கு நாடாளுமன்ற ஆசனங்கள் எத்தனை விரல். ராஜபக்ச அதிகார மையம் இப்பொழுது சிங்கள மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் இந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உரைகள் மீளெடுக்கப்பட்டதற்கான பின்னூட்டங்களை பார்த்தீர்களானால் சிங்கள மக்கள் அதிகமாக பதிவிடுகின்றார்கள். நீங்கள் கிரிமினல்கள், சிரிக்கின்றார்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்றால் இது தமிழர்களின் எதிர்ப்பு என்பதற்கால் ராஜபக்ச அதிகார மையம் இலங்கைக்கு செய்த கேடுகள் குறித்து 2022 பொருளாதார நெருக்கடி காலத்தின் போதே சிங்கள மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களின் கோட்டாபாய ராஜபக்சவை அறநிலைய கிளர்ச்சியின் மூலம் துரத்தி அடிக்க வேண்டும். அதே பழைய கதையை சொல்லி புலியை முடித்த தலைவர்கள், விடுதலை போராட்டத்தை முடிக்க தலைவர்கள் என்று சொல்லி சகித்து கொண்டிருப்பார்கள் இல்லையே. அந்த கதையை நீங்கள் போர்க்கதையை எடுக்க சொல்லி நாட்டை திசை திருப்பிக் கொள்ள முடியாது என்பதுதான் 2022 அறநிலைய கிளர்ச்சி நிரூபிக்கப்பட்டது. கோட்டாபாய ராஜபக்சவை மோசமாக துரத்தி அடிக்கப்பட்டார். மஹிந்த ராஜபக்சவை ஹெலிகாப்டர்கள் திருவோணமலைக்கு சென்று நேவி கேம்பில் பதுங்கி இருந்தார்கள். ராஜபக்ச அதிகார மையத்தின் சாயம் வெளுத்து விட்டது. ஆனால் இப்போது நீங்கள் கூறியபடி இது மீள் சுழற்சிக்கு உள்ளாகும், இல்லையா மீள் உருவாக்கத்துக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்குரிய காரணம் இப்பொழுது இந்த பௌத்தத்தை அரசாங்கம் அவமதிப்பதான ஒரு துருப்புச்சீட்டை பிடிக்க தலைப்படுகின்றார்கள் ராஜபக்சர்களும். அதே போல ராஜபக்சர்களை தவிர்க்காத வகையில் தெலங்கானா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா விரும்புகின்றார். அந்த கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொண்டிருந்தார், அதை பார்க்க முடிந்தது. நிச்சயமாக இது கூட ஒரு அபாயமான நிலைமைதான். ஆனால் இந்த நிலைமைகள் எல்லாம் இனிமேல் சிங்கள மக்களிடம் எடுபடுமா? அவ்வாறு எடுபட்டால் இலங்கை தீவை யாராலும் காப்பாற்ற முடியும் நான் நினைக்கவில்லை. என்றவரை இவர்கள் உசுப்பேற்றுவார்கள் பௌத்த கடம்போக்காளர்களும் சேர்ந்து. ஆனால் அதற்கு எவ்வளவு ஆதரவு வரும் என்பதை பொறுத்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த நாமல் ராஜபக்சவின் உரை உள்ளெடுக்கப்பட்ட பின்னர் நான் நேற்று சமூக வலைதளங்களை பார்த்தேன். சிங்கள மக்கள் மிக ராஜபக்ச அதிகாரம் மீது ஆதரவாளர்கள் மிக ஆக்ரோஷமாக தமது பதிவுகளை இடுவதை காண முடியும். அவர்களுக்கு தாங்க முடியவில்லை என்றால் இந்த 2 உரைகளை முன்னெடுக்கப்பட்டது ஒரு பெரும் அவமானம் அவர்களுக்கு. ஆகையால் இதனால் நீங்கள் கூறியது போல அது அடிபட்டு பாம்புகள் இப்பொழுதும் தங்களது எதிர்வினையை காட்டத்தான் செய்யும். ஆனால் இலங்கையர்கள் அதற்கு உடன்படுவார்களா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயம். ஏன்னா ராஜபக்ச அதிகாரம் இப்பொழுது மெல்ல வெளிச்சத்துக்கு வருகின்றது அல்லவா. கையால் கேள்விக்குரிய விடயம் தான். ஆனால் இயன்றவரை அவர்கள் அந்த துருப்புச் சீட்டை என்னடா சிங்கள மக்களின் அந்த பொதுத்தன்மை ஒன்று இருக்கின்றது. எப்பொழுதுமே தமிழர்களுக்கான உரிமை வரும்பொழுது அந்த பொதுத்தன்மை விழித்துக் கொள்ளும். என்னதான் வேறுபாடு இருந்தாலும் அந்த ரீதியில் ஒன்றுபட்டுக் கொள்வார்கள், வேற்றுமையில ஒன்றுபட்டுக் கொள்வார்கள். அதுல கட்சி வேறுபாடு அந்த பொதுத்தன்மையை மீண்டும் தூண்டி விடலாமா என்பதை ராஜபக்சர்களும் சரி பலவீனப்பட்டுள்ள எந்த தென்னிலங்கை கட்சிகளும் இயலத்தான் செய்யும். ஒரு கட்டத்தில் அது தேவைப்பட்டால் ஜேவிபியும் செய்யும். என்னடா ஜேவிபி ஏதோ பெரும் தமிழர்களுக்கு ஆதரவான கட்சி அல்ல. இப்போது அது நல்லிணக்கம் பேசினாலும் அது மிக மோசமாக தமிழர் விரோத கட்சியாகத்தான் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அனுர திசாநாயக்க ஒரு நல்லிணக்க பேச்சுக்களை பேசிக்கொண்டு வருகின்றார். ஜேவிபியின் ஆரம்பகால அடிப்படையின் 5 கொள்கைகளிலே இந்திய எதிர்ப்பு முக்கியமான கொள்கை இல்லவா. ஆனால் இப்போது பாருங்கள், அதே இந்தியாவுடன் எவ்வளவு செல்லப்படுகின்றார்கள். டில்வின் சில்வா வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது இந்தியாவுக்கு எதிரி இல்லை என்று 2 நாட்களுக்கு முன்னர் பேட்டியில் கூட சொல்லி இருக்கிறார். ஆகையால் டில்வின் சில்வாவின் அண்மைய பேட்டியை பாருங்கள். அவர் கூட இந்திய எதிர்ப்பில் மிக முக்கியமான ஒரு ஆள். ஆனால் இப்பொழுது இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் பின்னர் அவரது சுருதி மாற்றப்பட்டு இந்தியாவை நாங்கள் ஒருபோதும் இவ்வாறு எதிர்க்கவில்லை, ஆனால் இந்தியாவின் மேலாதிக்கம் முன்னர் இருந்தது, இப்பொழுது இந்தியா மிக பெரிய நண்பன் என்கின்ற வகையிலெல்லாம் பேட்டிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பெரும் மாற்றம் மாறியதாக. ஏனென்றால் பொருளாதார ஆதாயங்கள் தேவை, இந்தியாவுக்கு ஆதாயங்கள் தேவை என்றபடியால்
ஆடுற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுற மாட்டை பாடி கறக்க வேண்டும். அதை இப்பொழுது வேதிக்கு செய்து கொள்கிறது. ஆனால் எல்லா மாடுகளிலும் அது ஆடி பாடி கறக்கிறது. இந்தியா மாத்திரமல்ல, சீன மாடு, அமெரிக்க மாடு, பாகிஸ்தான் மாடு, எல்லா மாடுகளிலும் ஆடி பாடி கறக்க முடியாது. இந்தியா உணர்ந்து கொடுத்ததா என்பதுதான் ஒரு கேள்வி. நிச்சயமாக. அதாவது ஈழ அரசியலை அல்லது தமிழர்களை மையப்படுத்தி உலகத்துல முக்கியமாக 2 இடங்கள்ல நடந்த சில நிகழ்வுகள் தொடர்பா இந்த நேர்காணல் அமைந்திருந்தது. பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. பல விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டியிருந்தீங்க. பல கேள்விகளுக்கான சில விடைகளையும் தேடி பயணிக்கும் போது சில விடைகள் கிடைத்திருக்கும். இந்த காணொளியை பார்க்கிற நேயர்களுக்கு, இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கு நன்றி. நன்றி.